த்ரீ லயன்ஸ் என்று அழைக்கப்படும் பாட்லெஸ் இங்கிலாந்து கடைசியாக வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்களா? ஸோ இங்கிலாண்டோட ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்து கடைசியாக வேர்ல்ட் கப் வின் பண்ண இயர் வந்து 1968. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸாக ட்ராஃபி ட்ராட்டாக இருக்காங்க இங்கிலாந்து. இந்த ட்ராஃபி ட்ராட்டை தீர்க்கறதுக்காக இவங்க ஜெர்மன் மேனேஜர் தாமஸ் துச்சல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அவருக்கு இங்கிலீஷ் டீமை வச்சு எப்படி நாக் அவுட் கேம்ஸ் வின் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, எப்படி பண்ணணுன்னு தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக லைனப் உள்ள போயிடலாம். ஸோ கோல் கீப்பர் வந்து ஜார்டன் பிக்ஃபோர்ட், டிஃபென்ஸில் வந்து மெக்வயர், கே, லெஃப்ட் பேக்கில் வந்து நிக்கோ ரைலி, ரைட் பேக்கில் வந்து ரீஸ் ஜேம்ஸ், அதே மாதிரி மிட்ஃபீல்டில் வந்து எலியட் ஆண்டர்சன், அப்புறம் டெக்கன் ரைஸ், நம்பர் 10 ரோலில் வந்து ஜூட் பெல்லிங்கம், ரைட் சைடில் வந்து பக்கோயா சாக்கா, லெஃப்ட்டில் வந்து ராஷ்வர்ட், சென்டர் ஃபார்வர்டு வந்து ஹாரி கேன். அதே மாதிரி இந்த இங்கிலாந்து டீம் வந்து சுமாரான டீம்லாம் கிடையாது, இவங்க சூப்பரான டீம் தான். பட் இவங்களோட பாரம்பரியமான அந்த பாட்டில் பழக்கம் வந்து இந்த டீமுக்கும் வந்துடும் தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்லேயும் அதுக்கு ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்லேயும் ஸ்குவாட் வந்து உண்மையாகவே வேர்ல்ட் கப் அடிக்கிற மாதிரி குவாலிட்டி இருந்துச்சு. பட் அதையே பாட்டில் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், அர்ஜென்டினா, ஸ்பெயின் இவங்களாம் இங்கிலாண்டோட பெட்டராக இருக்காங்கன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கணுன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த டீமுக்கு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, வின் பண்ணுறதுக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு வந்து கம்மி. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கிலாந்து ஸ்குவாடை பற்றி. ஸோ ஹாரி கேனுக்காகவது இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணணும்னு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர் 9 இன் ஆர் ஜென்ரேஷன் ஹாரி கேன். ஸோ அவருக்காகவாது வேர்ல்ட் கப் வின் பண்ணணும்.